அர்ச்சுனா பற்றி கூடாம கதைங்கண்டு 5000 ரூபாய் படி காசு கொடுத்து சாவச்சேரி சந்தைக்குள்ள பழம் விக்கிற ஐயா மேல 2 பேருட்ட ஐபிஎஸ்சி ஊடகம் என்ன செஞ்சது? அர்ச்சுனா ராமநாதன் கூடாதவன் கெட்டவன், இவனுக்கு இனிமேல் அரசியல் இடம் இல்லை, இவன் இதோட போயிட்டான், இவனை நாங்க திலத்தீட்டம் சாவச்சேரியில இருந்து விட்டுட்டோம் எல்லாம் ஐபிஎஸ்சி ஊடகம் எடுத்து போய் சொல்றது கர்மாண்டு. இதத்தான் சொல்றடா கர்மாண்டு. எனக்கு கடவுள்ல இல்லாத நம்பிக்கை இந்த கர்மாவில இருக்கு. ஏன் நான் 23 நாள் ஜெயில இருந்தேன்னா நான் விட்ட பிள்ளைகளுக்காக நான் இன்றைக்கே சொல்றேன். உங்களுக்கு நடிவா எத்தனையோ வீடியோக்கள்ல சொல்லிட்டு நான் விட்ட பிள்ளைகள் அம்மாட அப்பாட மனசை கவலைப்படுத்தினது. அம்மாட அந்த மனசு வாயால ஒரு வசனம் கலைக்காது. அந்த மனசு ஊம மாதிரியே எங்களோட வாழ்ந்து செத்து போனது. பொறுமையாரு பொறுமையாரு பொறுமையாரு, இந்த வசனம் மட்டும் தான் அம்மாட வாய்க்குல இருந்து வரும். பொறுமையாரு ராசா, பொறுமையாரு, பொறுமையா இருக்கலானே பியா வேறனே, பொறுமையாயிருடா, அவ்வளவுதான் இந்த மனசின் வாய்க்குல வரும். அந்த மனசையே நாங்கள் சின்னல்ல இளம் வயசுல அறியாத வயசுல பட்டு கேவலமா எல்லாம் நாங்கள் கவலைப்படுத்தி இருக்கிறோம். சரிதானே? படிக்க சொன்னா படிக்கிறேல, வீட்டை வேலை செய்ய சொன்னா வேலை செய்யறேல, பேசுற அம்மாக்கு இப்படியான வேலை எல்லாத்தையும் எல்லாருமே இதுல மனசு அப்புறம் தான் முழு பேரும் செய்திருப்பியால். ஆனால் அதுக்குரிய தண்டனை இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் அனுபவிச்சிட்டேன் 23 நாள். என்ன அனுபவிக்க வேணுமா இருந்தால், பொம்பளை பிள்ளைகளுக்கு நான் செய்த துரோகங்களுக்கு நான் அனுபவிக்க வேணுமாக இருந்தால் என்ன அனுபவிக்கிறதுக்கு நான் தயாரா தான் இருக்கிறேன். சரிதானே? ஆனா என்ன கவலை என்றால், அர்ச்சுனா ராமநாதன் கெட்டவன், அர்ச்சுனா ராமநாதன் அரசியல் கூடாது, அர்ச்சுனா ராமநாதன் பைத்தியக்காரன், அர்ச்சுனா ராமநாதன் கள்ளன், அர்ச்சுனா ராமநாதன் விசரன், இப்படி கதை எல்லாத்தையும் உங்களுடைய ஒரு ஊடகம் உண்டு. தமிழீழ தேசிய தலைவர், தமிழர்களுடைய வெளிய கதைக்கோன் ஐபிசி ஊடகம், லங்காசிரி இந்த ஊடகம் 2ஐயும் உருவாக்கினவர். தலைவட்ட காசுல தான் இந்த ஊடகங்கள் 2மே உருவாக்கப்பட்டது. கடைசியா என்ன நடந்ததுன்னு சொன்னால், இதை காசு கொடுத்து வேண்டினாங்க. இந்த ஊடகங்கள் 2ஐயும் மில்லியன் கணக்கான காசை கொடுத்து, அதுக்கும் தலைவர் சேர்த்த காசுகளை கொள்ளையடிச்சு இந்த ஊடகங்களை பல பேர் வேண்டி வித்து விளையாடினாங்க. சரிதான்? எந்த ஊடகங்கள்ன்றத நான் கதைக்க விரும்புகிறேன். கடைசியா அதே ஊடகங்கள்ல அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக ஒரு பௌத்த பீக்குவை கொண்டு வந்து வீடியோ போட்டீங்க. மண்டகாண்டது சிலதுகளை எங்களுக்கே தெரியும், பார்க்க தெரியுது, இது கட்டாயம் ட்ரீட் பண்ணப்பட வேண்டிய கேஸ். ஆனால் ஒரு வைத்தியராக கதை கேளாது, செகண்ட் ஒப்பீனியன் ஒன்று எடுக்கணும். ஆகவே நான் அதை பற்றி கதை கேளாது. ஒரு என்னுடைய ப்ரொஃபஷன் மரியாதையில தான் ஒரு டாக்டரா இருந்தோட நான் சில பேரை பைத்தியக்காரன் பேசலாது தானே, அதாலதான் நான் கிளம்பி பேசுறேன். இருந்தும் பல மண்டகாலன்றதுல சில ஹோலி கலர்களை கொண்டு உங்களோட ஊடகங்கள்ல போட்டு அர்ச்சுனா ராமநாதன் கெட்டவன், கள்ளவன், பைத்தியக்காரன், காசடிக்கிறான், அது இது என்ன விளையாட்டு எல்லாம் விளையாடினீங்க. கடைசியா என்னடா நடந்தது சார்? நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன்னு பாக்குறீங்களா?